ஓம் சாந்தி. எல்லாருக்கும் குட் மார்னிங். ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். இனிய ஏப்ரல் பூக்கள் நிறைந்த வாழ்த்துக்கள். ஏப்ரல் ஃபூல்னு சொல்ற, ஃபூல்னு சொன்னா முட்டாள்கள், இது ஃபூலுண்டா ஹிந்தியில ஒரு வார்த்தை பூக்கள், அதால பூக்கள்னு சொன்னா. அழகான முரளி, இண்டையான் முரளி, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முரளி. Om Shanti. Good morning. தேவர்களாக மாத்திரக்கு வந்திருக்கிறார். லட்சாதிபதிகளாக மில்லியனியர்ஸா மாத்த வந்திருக்கிறார். பாடல் அழகான அதுக்கு தொடர்பானதாக இருந்துச்சு. டெய்டிஸ் கூட, தேவதர்கள் கூட கடவுண்ட மடி கிடையாது என்று சொன்னேன். அம்மாவனுடைய மடியில் இருக்கக்குள்ள எந்த விதமான ஒன்றோடும் எந்த விதமான கவலையும் இல்லாம அவ எல்லாத்தையும் பார்த்து கொள்வான்ற அந்த உணர்வுல இருப்போம். பாபா சொல்றார், இந்த நேரம் தான் நான் உங்களை பாதுகாக்கிற உலகம் நேரமாக இருக்குது. நான் இன்றைக்கு ஒரு விஷயத்தை எடுக்க போறேன். சொல்ற ஞானம் வந்து உங்களுடைய செல்வம் என்று சொல்லி ஒரு எக்ஸாம்பிளோட தொடங்க யோசிக்கிறேன். தீதி பாபாவிட்ட கேட்ட போது, எவ்வளவு விஷயங்கள் நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்றீங்க, ஆனா திரும்ப திரும்ப அவள் பிழைய விடியினம் உங்களுக்கு கோபம் வரலையோன்னு கேட்டாவான். பாபா சொன்னாராம், இல்ல, ஏனென்றால் நான் ஞான சொரூபமானவன் சொன்னார், ஞானம் நிறைந்தவன். எவ்வளவுக்கு நாங்கள் ஞானத்தை பயன்படுத்துகிறோம் விகாரங்களுக்கு எதிராக. அடிக்கடி சொல்ற விஷயங்கள் இது. நான் ஞானத்தை யூஸ் பண்ணாட்டில் என்னுடைய சம்ஸ்காரங்கள் அந்த இடத்துல விளையாடத்துவங்க. எப்படி ஞானத்தை சாதாரணமான விடயங்கள்ல பயன்படுத்துவது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி தெரியுமா? மோடியை பற்றி. அவரை சுத்தி எல்லா பாடி கார்ட்ஸையும் வச்சிருப்பார். அப்ப ஏன்னு சொன்ன அந்த நேரத்துல அவருக்கு வந்து எந்த விதமான பயமும் இல்லாம இருக்கக்கூடிய இருக்குது. ஏனென்றால் அவருக்கு வந்து எந்த விதமான தாக்குதலும் ஏற்படாது. அப்ப எங்கட பாடி கார்ட் சார், நாங்க எதை வச்சிருக்கோனும். அப்ப அந்த நேரத்துல நான் வந்து பாதுகாப்பாக இருப்பேன். தொடர்ந்து விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம், செய்யணும். அப்ப எனக்கு நான் ஒரு முடிவை எடுத்தேன். அந்த மனது புத்தி ரெண்டுமே மிகவும் அவதானமாக இருக்கணும். அது வந்து என்னுடைய உறுப்புகள்ல கவனம் செலுத்தக்கூடியதா இருக்கணும். இதுதான் நான் பாதுகாப்பாக கவனம் செலுத்தி பாதுகாக்கணும். கண், வாய், காது அனைத்துமே. நான் இதை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தக்குள்ள அது வந்து ஏழுமாக இருக்குது. நான் ஆத்மா இந்த உடலை பயன்படுத்துறேன் எஜமானனா இருந்து. அப்ப நான் வந்து என்னுடைய உடல் உணர்வுல சிக்கப்பட்டேன்டா அந்த ஆத்மா என்ன செய்யும்? நான் ஆத்மா இந்த உடலை பயன்படுத்துறேன்னு சொல்லக்குள்ள அப்ப ஆத்மா அப்பவுமே உயர்ந்த நிலையில இருக்கும். அப்ப அந்த ஆத்மா வந்து உடல் உறுப்புகளை கவனம் செலுத்தக்கூடிய இருக்கு. ஏன் கருப்பு கண்ணாடி போடுகினோம்? அப்ப உங்க எந்த பக்கம் அவையில் பார்க்கிறோம்ன்றா தெரியாத மாதிரி வெட்டாக்களுக்காண்டி வெட்டாக்கள். அதே மாதிரி மனசு கூட
கண்ணை வந்து பார்க்குது, இந்த ஒரு குழப்பத்தை சரியான விஷயம் இல்லாத ஒன்றை பார்க்குது. அப்ப இந்த மனதும் புத்தியும் என்ன செய்யணும்? அதுல பாய்ந்து அதை வந்து ஒழுங்குபடுத்த பார்க்குமா? அது வந்து அப்படியே கவனமாக அதை பார்க்க வேணும். போஸ் பண்ணி நிறுத்தி பார்க்க என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். நான் வந்து கதைக்க கூடாது, நான் வந்து என்னுடைய நான் அதுக்குள்ள உள் நுழையக்கூடாது. அப்ப இந்த நாடகத்துல நடக்குது பார்க்கணும். புத்தியும் மனசும் பார்த்தீங்கன்னா என்ன நிறுத்தி, எண்ணங்களை நிறுத்தி நான் பார்க்கிறேன், கேட்கிறேன், ஆனாலும் என்னுடைய மனதுக்கும் புத்திக்கும் பிரேக் அனுபவம் செலுத்தக்கூடியதாக இருக்கணும். அம்மாவுக்கு வந்து இந்த இயல்பு வலுவாக இருந்துச்சு. குழந்தைகள் பிளவிட்டாலும் பாப்பா பாபா, இது நல்ல ஒரு உதாரணம் இருக்கு. பாபா போக்குக்கு கூட்டிட்டு போக்குல பாபா கேட்பார், இந்த மலையில ரெண்டு கேட்பார். அப்ப குழந்தைகளை ஒன்று சொல்லி, ஆனா மம்மா வந்து பேசாம அப்படியே நின்று பாப்பாவா. அப்ப இத வந்து ஒரு தாதி வந்து இத சொன்னா ஒரு கிளாஸ்ல, மன்மோர் தாதிட்ட கேட்டாவாம், ஏன் நீங்க அப்படி இருக்கிறீங்கன்னு மம்மாட்ட கேடாக்குள்ள, ஏன் நீங்க நான் பிள்ளை விட்டீங்களோட கேட்கக்குள்ள மம்மா சொன்னாவாம், அது பாபாவினுடைய வேலை கேட்கிறது, உங்களுடைய வேலை என்ன? குழந்தைகளாகி நீங்கள் பாபா என்ன சொல்றான்னு கேட்டு அதுபடி நடக்கிறது தான் உங்களோட குழந்தைகளோட வேலையா இருக்கணும். பாபாவினுடைய புத்திய நான் யூஸ் பண்ணணும் மொழியா, என்னுடைய புத்தியா இல்ல. அப்ப கண் பார்க்குது, காது கேட்குது, எங்க போனாலும் முதலாவதாக எனக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். நான் ஹீரோ நடிகர், அவன் பாகம் இருக்குது, என்னுடைய பாகம் இருக்குது, இதெல்லாம் எனக்குள்ள இருக்கணும். நான் வந்து என்னை கட்டுப்படுத்தி அந்த நேரத்துல செய்யக்கூடியதாக இருக்கணும். அப்ப அதை பார்க்கக்குள்ள இப்ப யோகாவில கூட பாத்தீங்கன்னா அப்படி வளையங்க இப்படி வளையங்கன்னு சொல்லுவினான். ஆனால் நான் எவ்வளவு தூரத்துக்கு எனக்குள்ள அட்டென்ஷன் இருக்குது, கவனம் இருக்குது, அந்த நேரத்தின்படி எப்படி செய்யணும்ன்றது. நேற்று கூட ஒரு விஷயம் சொன்னாங்க, சக்தி வாய்ந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு பார்க்கணும். நான் வந்து என்னுடைய சக்திகளை என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கணும். நான் அதை வந்து விரயம் செய்யக்கூடாது. அப்ப உங்களுடைய ஏன் நீங்க வந்து உங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும், அது அந்த நேரத்தில் அது எனக்கு உதவியாக இருக்கும். ஞானத்தின் அடிப்படையில் திருப்பி பார்த்தோம்னா 4 பாடங்கள் எங்களுக்கு இருக்குது. அடிக்கடி சுதேசி சொல்லுவா, நாங்கள் எப்பவுமே என்னுடைய ஞானத்தை எதிர்பக்கமாக சுத்துறோம். முதலாவது ஞானம் இருக்கணும், அது வந்து புரிந்துணர்வு, யோகம் இருக்கணும். அப்ப அந்த யோகா வந்து அதன் மூலம் என்னுடைய ஞானத்தை பயன்படுத்தக்கூடிய இருக்கணும். அதான் தாரணை. அடுத்த சேவை செய்யணும். அப்ப யோகிகளாக பிராமின்ஸாக நாங்க சேவை செய்யணும். அப்ப அது என்ன, இப்ப எதிர்பக்கமா சுத்துறோண்டா என்ன, நான் செயல்களை செய்யறதுக்கு வந்துட்டேன், டிஸ்சர்வீஸா இருக்கலாம். பிறகு
அதுக்கு பிறகு நான் அதை பிளவிட்டதை சரிப்படுத்தணும் தாரணை. அதுக்கு பிறகு கடவுளை நீங்க கனெக்ட் பண்றீங்க. நான் நாலாவது விட்டு இப்ப நாலாவது விட்டுட்டேன். இப்ப ஞானத்தை நான் ஒவ்வொரு செகண்டும் யூஸ் பண்ணக்குள்ள ஒவ்வொரு அப்ப என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்குமெண்டா அமைதியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருப்பது, உணர்வுகள் சந்தோஷமா இருப்பது. ஒரு தாதி ஒருக்கா சொன்னா, எனக்கு போதுமான அளவு கர்மா செய்திருந்தா அப்ப நான் சந்தோஷமா இருப்பேன். நான் சில நேரங்களில் எனக்கு நாங்க எஃபர்ட்டை அதாவது நான் முயற்சி செய்கிறேன். ஆனா பழைய விஷயங்களை செட்டில் பண்றதுக்கு அடுத்தது மேனேஜ் பண்ற, அதாவது கொண்டு நடத்துவதற்கான மற்ற பவரை யூஸ் பண்றோம். ஆனா எதிர்காலத்துக்குரிய சக்தி இல்லை. இதாலதான் நாங்க சண்டை பிடிக்கிறோம். இந்த பிரச்சனையில் வருகிறது. தாதி ஜானகியை பற்றி தெரியும், தீதீஸை பற்றி உங்களுக்கு தெரியும். அப்ப அவையில பார்க்கக்குள்ள அவையோட ஞானத்தின் சக்தி അതിന്റെ താക്കം என்னண்டா தொடர்ந்த சந்தோஷம். என்னண்டா ஒன்றுமே அவள பாதிப்பதில்லை. நாங்க சில நேரங்கள்ல எங்களுக்கு கேள்வி, ஏன் வேலை இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இதெல்லாம் சண்டை பிடிக்கிற மாதிரி. அப்ப இதுண்டா அதே இந்த நேரத்துல நாங்கள் சங்கம யுகத்தை அனுபவம் பண்ணுவதில்லை. பாபா அண்டைக்கு முறையில கூட சொல்ற, ஞானம் தந்தை, புத்தியற்ற நிலை மாயை, அது தெரியாத நிலை, ஞானமற்ற நிலை. சில விஐபியை பற்றி தெரியும். நீங்க இன்னொரு நாள் பாபா சொன்னார், உங்களோட கை ஸ்ரீமத்தின் கையை பிடிச்சிருந்தா விட மாட்டேன். അതിന്റെ கருத்து என்ன, என்னுடைய ஞானத்தை ஸ்ரீமத்தை ஒவ்வொரு நிமிஷமும் யூஸ் பண்றேன். ஒவ்வொரு கதை நாங்க கதைக்குள்ள அதை யூஸ் பண்றோம். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு கர்மா. நாங்கள் ஒவ்வொரு செயல்ல நாங்க சக்திசாலியா இருக்கிறோமா இல்லாட்டி அதை வேஸ்ட் பண்றோமா? தாதி கூட சொன்னாருக்கா, என்னண்டு நீங்கள் நினைப்பீங்கள் அல்லாக்களை பற்றி, நல்ல விஷயங்களை பற்றி அவையில் போன பிறகு கதைப்பம். அவைகள் உயிரோடு இருக்கக்குள்ள நாங்க கதைக்கிறோமா? அவைகளுக்கு அதை உணரணும், என்னென்ன எல்லாம் அவைகள்ட்ட நல்ல விஷயங்கள் இருக்கின்றது. நேற்று ராத்திரி கூட சொன்னேன், நாங்க கோபப்படக்குள்ள இப்படி இருப்போம். எங்களுக்கே நாங்க கோபப்படக்குள்ள எங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்ப நாங்க அதை செய்யறோம். நல்ல எக்ஸாம்பிள் உண்டு. என்ன சொல்ல போறேன்டா, திரௌபதியின் எக்ஸாம்பிள். அவ துயிலுரியப்பட்டா என்ன நடந்துச்சுண்டா, சட்டைய சாரிய பிடிச்சு கொண்டு இழுத்து பிடிச்சு கொண்டு, கிருஷ்ண சாரிய கொடுத்தாலும் அவங்களுக்கு சாரிய பிடிச்சு கொண்டிருந்ததால சாரி கீழே வரல, அது மேல சுத்தி கொண்டு நின்றுச்சுது. அது ஏன்னு சொல்லி சொன்னா, அவ தன்னுடைய ஈகோவை அகங்காரத்தை விடல, நான் செய்யறன்றத அவ விடல. அப்ப எப்ப அவ அந்த சாரின்ற கைய விட்டாவோ, அங்க கிருஷ்ணா மேல வச்சிருந்த சாரி இயல்பாகவே கீழே அவ பாதுகாத்துச்சு. ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு செகண்டும் நாங்கள் நம்பிக்கை வைக்கணும். எனக்கு தெரியாது
நான் பெர்ஃபெக்ட் ஆகுவனோண்டு நான் அந்த பாதையில போய்கொண்டிருக்கிறேன், நான் முயற்சி செய்கிறேன், நான் அதை நம்ப வேணும். நான் கனகாலமா போய்கொண்டிருக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனா என்னில வந்து முயற்சி இந்த பலன் இருக்குது, ஆனா முழுமையாக அடையல. அகமதாபாத்ல விஷயம் நடந்துச்சு. ஒரு குரூப்பா நாங்க போய்கொண்டிருக்கக்குள்ள நிக்கக்குள்ள ஒரு 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 பெண் வந்து எங்களை திரும்பி பார்த்தா, பின்னால இருந்து. பிறகு வந்து முன்னுக்கு வந்து கேட்டா, நான் பிரம்மகுமாரிக்கு போறேன் ஒரு மாசமா, அது என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாத்திட்டுன்னு சொன்னேன். அப்ப ஒரு சிஸ்டர்ஸ் நாங்க 40 வருஷமா நாங்க முயற்சி செய்யறோம், ஆனா எங்களுக்குள்ள மாற்றம் முழுமையா வரலன்னு சொன்னேன். இப்ப நான் அதை ஒத்துக்கொள்ளல. நாங்க விரும்புற மாதிரி மாறல, ஆனா மாற்றம் எவ்வளவு இருக்குது, நான் அதை ஒத்துக்கொள்ளல. ஆனா இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு, கடைசி பயணம் இருக்குது. கடைசியில ஒரு அப்பா அம்மா குழந்தைகளுக்கு உதவி செய்யற மாதிரி நடக்கும். ஆஷா தீதி செய்த இன்னொரு ஸ்டோரி, ஒரு கதை, நேரத்தின் முக்கியத்துவம், இந்த சங்கம யுகத்தின் முக்கியத்துவம் எவ்வளவுக்கு அதை நாங்க பயன்படுத்தணும்ன்றது. 2 குரங்குகள் கிளையில இருந்துச்சு. இப்ப உடனா நீ பாஞ்சா என்று சொல்லி சொன்னா நீ ராஜகுமாராக மாறுவேன் என்று சொல்லிப்படுது. நீ அதுக்கு பிறகு சந்தோஷமா வாழலாம்னு சொன்ன. அப்ப பெண் குரங்கு அதை பாஞ்சிட்டுது. யோசிச்சு போட்டு உடனே பாஞ்சிட்டா. அவ பிரின்சஸ் ஆயிட்டா. பிரின்ஸ் கூட்டிக்கொண்டு போன. அப்ப ஆண் குரங்கு என்ன செஞ்சு பாக்குது, இப்ப நான் பாய்வதா இல்லையே. அப்ப கொஞ்ச நேரத்தால அதை யோசிச்சு போட்டு நான் பாயிறதோ இல்லையோன்னு சொல்லி போட்டு கொஞ்சம் பிந்தி பாயிற. குழந்தை பாஞ்ச போது அவர் காலை முறிச்சு கொண்டுச்சுது. அப்ப அந்த அந்த கணத்தை அந்த கணத்துல பாயாதபடியே அந்த கணம் நேரம் ஒவ்வொரு செகண்டுக்குள்ள போக்குள்ள முக்கியமான அந்த நேரத்துல நீங்க கோயில்ல auspicious, அதாவது தனித்துவமான அந்த முக்கியமான நேரம் என்று சொல்றோம். இந்த நேரம் அதே மாதிரி இந்த கான்ஃப்ளூயன்ஸ் சங்கம யுகமும் 100 வருஷம்தான். இப்ப இந்த நிமிஷத்தை நான் விட்டேன் என்று சொன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்ப அதை நான் இந்த நேரத்தை பயன்படுத்தி பாபா எனக்கு தர ஞானம், பாபா எங்களை வழி நடத்துற, என்னால முடியும். அப்ப இந்தியான் முரளிய கேட்டு அதுல இருந்து நீங்க எடுத்து அதனால முடியும். நான் தந்தைய நம்பினா பாபா நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்வார். அந்த நம்பிக்கை வைக்கிற குழந்தைகளுக்கு அந்த குரங்கு மாதிரி எல்லாமே முடியாதுன்னு சொல்ல முடியாது. எழும்புறோம், கிளாஸுக்கு வரோம், ஹாலிடேயில வந்திருக்கிறோம். இது கூட ஹாலிடேயில நீங்க பிரேக் பண்ணிருக்கணும், ஆனாலும் நீங்கள் வந்திருக்கிறீங்க கிளாஸுக்கு. அப்ப நீங்க ஏதோ ஒன்று அடையிறீங்க அந்த முயற்சிக்கு. சும்மா ஒரு திக் பண்ற விஷயம் இல்லை. அப்ப ஒவ்வொரு நாளும் நாங்க சின்ன 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 விஷயங்களை
செய்யக்குள்ள அது வந்து எனக்கு சேர்க்குது, மார்க்ஸை சேர்க்குது. நிறைய பாபாட்ட இருந்து கிடைக்கிற பிளெஸிங்ஸ் கண்ணுக்கு தெரியாது, நாங்கள் அதை சேர்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிறார்களுக்கு அந்த இப்படியானது எல்லாமே இல்லை. எல்லாருக்குமே தாங்கள் என்ன செய்யணும், என்ன தண்டோணும்னு தெரியும். ஆனா இந்த ஆசீர்வாதங்கள்ன்றது மிகப்பெரியது. நாங்க நினைக்கிறோம் ஈஸின்னு சொல்லி எல்லா விஷயத்துல இருந்தும் வெளி போறதுக்கு. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தை நாங்கள் செய்யக்குள்ள எனக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருதுன்னு தெரியுது. அப்ப அதுல இருந்துதான் நான் அந்த நம்ப வயசுல வாரேன். ஒவ்வொரு ஆத்மாவினோட அந்த தொடர்பு வைக்கிற அந்த தன்மையை வைக்கணும். அது நாங்கள் வந்து எல்லாருமே எல்லோரோடையும் தொடர்பு இருக்கிற மாதிரி நான் உணரணும். ஏனென்றா ஒரு தரமே தெரியாத ஆக்கள் இல்லை. இது வந்து என்னுடைய குடும்பத்தினுடைய குடும்பத்தில் இருக்கிற ஆக்கள். இதுதான் என்னுடைய அரச குடும்பம். இதுல இருக்கிற அத்தனை பேருமே இந்த ரோயல் குடும்பத்தின் ஆக்கள். நாங்க தான் போறோம், நாங்க தான் தேவர்களாக போறோம். அப்ப அந்த சங்கம யுகத்தையும் சத்திய யுகத்தையும் என்ற மனசுல வச்சிருக்கணும் இந்த தொடர்பு. இப்ப நான் பிராமணர்கள் பிரதர் அண்ட் சிஸ்டரா இருக்கிறோம். பிறகு நீங்க நெய்பரா இருக்கலாம், கோல்டன் ஏஜ்ல நெய்பரா இருக்கலாம், பார்ட்னரா இருக்கலாம். அப்ப ஒவ்வொருத்த இருந்தும் தெய்வீக குணங்களை உள்வாங்கி நாங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்ரிஷியேட் பண்றோம். இதுதான் இன்றைக்கு என்னுடைய எண்ணத்துல வந்த விஷயங்கள், சில விஷயங்கள். நேரம் வந்துட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் தானே சிஸ்டர் அருணா வந்து ஆக்ஸ்போர்டுல அதை இப்ப பாதுகாக்கிற ஒரு சிஸ்டரா இருக்கிறா. அருணா சிஸ்டர் வந்து இங்க குளோபல் ஹவுஸ்ல இருக்கிற பேரை மறந்து பண்ண ஜசுவன் சிஸ்டர். எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை செய்துருக்கிறோம். ஆக்ஸ்போர்டை பற்றி சொல்றாவோடாக்கு எல்லாரும் அங்க ஆக்ஸ்போர்டுக்கு வர எல்லாரும் சொல்லினோம் தாதி ஜானகிய பார்க்கறதாக சொல்லினோம். அந்த காலத்துல தாதி வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸ்லயும் கலந்து கொள்றவ. ஆனால் இப்ப விரக்குள்ள எங்களுக்கு அது அந்த மாதிரி உணர்வக்கூடியதா இருக்குன்னு சொல்லினோம். நகீன் பாய் என்ற ஒரு பிரதரும் தானும் இங்க வந்து குளோபல் ஹவுஸ்ல ஃபயர் ட்ரில் செய்யறோம். நாங்கள் ஹெல்த் அண்ட் சேஃப்டியை இங்க வந்து பாதுகாத்து வச்சு கொண்டிருந்தோம். பழைய ரூல் பழைய இங்க என்ன செய்த சொல்றேன். எனக்கு என்ன கேள்வி நிற்கலாங்கல்ல. உங்களோட ஸ்டோரிய ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ள சொல்றா கொஞ்ச நேரத்துக்குள்ள. பாபா சொல்ற உங்களோட சம்ஸ்காரத்துக்கு ஏற்றபடிதான் உங்களோட ரோல் அமையுது என்று சொல்றார். கோல்டன் ஏஜை பற்றி சொல்லல பாபா. எனக்கு வந்து ஃப்ரீடத்தை பற்றி முக்கியமான ஒரு முக்கியம் ஃப்ரீடம்ன்றது என்னுடைய மனசுல ஆழமாக பதிந்த ஒரு விஷயம். அதுதான் என்ன வந்து ஒவ்வொரு இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போச்சுன்னு சொல்லுவேன். என்னுடைய ரோல் பதவியோ
வான்கூவருக்கு போயிருக்கிறா 1-2 மாசத்துக்கு. தாதியில அங்க நான் கொஞ்ச நாள் இருக்கட்டோன்னு கேட்டிருக்கிறா. அது 6 மாசம் ஆச்சுது அங்க. அப்ப இங்க இருந்து அங்க போகக்குள்ள இந்த இந்த இங்க செய்த வேலை அவர்கிட்ட இருந்து போயிட்டு வேற யாரோ செய்ய வாங்கிட்டான். வான்கூவர்ல அப்ப அங்க இருந்திருக்கிறா. அப்ப அங்க இன்னொரு இடத்துல சியாட்டோன்ற இடத்துல ஒரு சென்டரை பராமரிக்கிறதுக்கு நான் தகுதி வாய்ந்த ஆளா வந்துட்டேன். சியாட்டோல்ல 9 லேன் உள்ளது. அமெரிக்காவில் ஒரு பக்கத்துல 9 லேன் இருக்குமா. அப்ப ஏன் இங்க இந்த இடத்துல சென்ட்ரல் என்று தான் கேட்கிறதா அடிக்கடி. ஒரு சிஸ்டர் இருந்தா அந்த நேரம், ஆனா சென்டர் இருக்குல்ல அங்க நான் சென்டர் ஸ்டார்ட் பண்ண விரும்புறேன்னு சொல்லியிருக்கிறா. அப்பதான் அது சொன்னா சியாட்டோல்லுட்டு இஸ்டம்புல் இடத்துல தேவையா இருக்குது. நீ இஸ்டம்புலுக்கு போனேன். அங்க நான் இருக்கல அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்குது. பாபா தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தந்திருக்கிறார். எப்ப யார் வந்தாலும் ஒரு கொத்து பூ கொண்டு வரணுமா. அந்த கண்ட்ரிக்கு அந்த நாடே என்ன வரவேற்கிற மாதிரி பிரிச்சுது. அங்க இருந்தேன் இருக்க ஆசைப்பட்டேன் என்றா அன்பு எல்லாமே. அவையில் இந்தியன்ஸ நல்லா விரும்பிச்சுனேன். 4.5 வருஷம் நான் அங்க இருந்தேன். ஒரு நாள் முரளி வாசிக்கக்குள்ள போன் ரிங் பண்ணிச்சு 7 மணிக்கு. அப்ப போன் எடுத்த சொன்னாவாம் ஜெயந்திபேன் சொல்லி சொன்னாவாம். அப்ப போன் எடுத்திருக்கிறா. அப்ப அவன் என்ன சொல்லிருக்கிறா, தாதி ஜெயந்திபேன் சொல்லிருக்கிறா பஹ்ரைனுக்கு போய் சொல்லி. பிரவீனா பேனுக்கு விசா கிடைக்காதபடியா இவளுக்கு ஒரு கிழமைக்கு இவ்வளவு காலத்துக்கு போகணும், ஒரு கிழமைன்னு சொல்லி இருக்கிறா ஜெயந்திபேன் பஹ்ரைனுக்கு. அப்ப அங்க தாதி துகுல்சா வாரதான் போயிருக்கிறா. ஜெகதீஷ் பாய் கடுமையாக இருந்தார் உடல் நீக்கிற நேரத்துல. அப்ப அந்த ப்ரோக்ராம் செய்ய வேண்டிய ஒரு கட்டம் கோல் கிடைச்சு தாதி வாரண்ட் இருந்தது. கோல் எடுத்தாச்சு. 50 டினாருக்கு எடுத்திருக்கிறோம். என்ஜினியர் ஸ்தாபனத்தில் நாங்க ஒன்றுமே செய்யல. ஆனா 400 பேர் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்துருச்சு. என்ன அது பாபாண்ட மேஜிக். அப்ப 400 பேர் வந்து சொல்ல. அப்ப தாதி சொன்னாங்க நீ அப்ப அங்க இருக்கணும். ஒவ்வொரு ரெண்டு கிழமையும் டிக்கெட்டை மாத்தி அங்க இஸ்டம்புலுக்கு வரும் ஆசைப்பட்டா தாதி சொன்னா இல்ல அங்க இருந்து ஒரு கிழமைக்கு போனது 3 மாசம் ஆயிடுச்சு. பிறகு அங்க இருந்து நான் விழிக்கிறோம். எந்த 3 மாசம் தான் மேக்சிமம். இப்ப லோவுக்காண்டி நான் திரும்பி போகணும். அப்ப வேற ஆக்கள் எல்லாரும் போய் கொண்டு இருந்துச்சு. பிரவீனா பேன் 6 மாசம் இருந்துச்சு இருந்தா. அப்ப டர்க்கி அழகான டர்க்கியை விட்டுட்டு திருப்பி பஹ்ரைன் என்ற ஒரு சின்ன ஐலண்டுக்கு போகணும்னு சொல்லி முடிவெடுத்தேன். அப்ப மிடில் ஈஸ்ட் சேவைக்கு முக்கியமான ஒரு இடமாக ஒரு விதை போடக்கூடிய இடமாக இருந்துச்சு அந்த இடம். இப்ராஹிம் ஒரு ஆள் நிறைய ஆக்களை கொண்டுறதுக்கு ஒரு கருவி ஆக்கினார்.
தாதி இவன் அப்ப அந்த தாதி நிறைய அரப் ஆக்களுக்கு முன்னால இருந்து பக்கத்துல இருந்து படம் எடுத்த ஒரு படம் இருக்குது. வந்து அந்த இதை வேலையை செய்தார். தாதி அவ்வளவு சக்திசாலியாக இஸ்லாமிய பிரதர்ஸுக்கு நடுவில் இருந்து படுத்த படம் ஒன்று இருக்குது. லோக்கலா இருக்கிறாக்கின்ற உதவி சப்போர்ட் இல்லாம இது நடக்க முடியாது. சேவா இந்த மிடில் ஈஸ்ட் வந்து பாபாவால நடத்தப்பட்டு அப்படியே செய்ய உணரக்கூடிய இருக்குது. நடக்க முடியாதெல்லாம் நடந்துச்சுது. நிறைய பிரச்சனை வந்தாலும் ஈஸியான விஷயம் இல்லை, ஆனால் நடந்துச்சு. குவைத் வந்து எப்படி நடந்துச்சுண்டா, சிஸ்டர் வஜியான்றவர் ரிட்ரீட்டுக்கு ஆக்ஸ்போர்டுக்கு வந்தா, லிவிங் வேல்யூன்ற ரிட்ரீட்டுக்கு வந்திருந்தா. 2-3 நாளைக்கு பிறகு ஜெயந்திக்கு போயிருக்க, நீங்க இன்னொரு விஷயத்தை நெட்டு ஒழிக்கிறீங்க, நீங்க இதுக்குள்ள இந்த ஞானத்துல இருக்கிற இன்னொரு விஷயம் வந்து வேல்யூ, லிவிங் வேல்யூ பற்றி சொல்லக்குள்ள ஞானம் இல்லை, அது ஞானம் முழுமையான ஞானம் இல்லைன்னு கேட்டிருக்கிறா. என்னொண்டு அவ உணர்ந்தா. அப்ப ஜெயந்திமேன் ஓமுண்டு இருக்குது உங்களுக்கு, நீங்க உங்களுக்கு விருப்பம்ண்டா, கோசைய விருப்பம்ண்டா நீங்க வந்து கோசைய சொல்லி சொன்னா. இப்போ 2 நாள் வந்து ஷாப்பிங் எல்லாம் செய்துட்டு வந்து அதுக்கு பிறகு வீணாபென் வந்து அவக்கு கோர்ஸ் கொடுத்தா. முழு கிளாஸும் 2 நாள்ல. அப்ப பிளேன்ல போக்குலயே அவ டிசைட் பண்ணிட்டு நான் பிராமணனாக போறேன். அவருடைய கணவன் வந்து அவருக்காண்ட கணவன் பிக் பண்ணக்குள்ள அவர் சொல்லியிருக்கிறா, அவரை கண்டோடனே நான் வந்து தூய்மையை கடைப்பிடிக்க போறேன்னு சொல்லியிருக்கிறா. அவ்வளவு சக்திசாலியான ஒரு ஆத்மா. அவனோட கீழ்ப்பாகத்தை முழுக்க அந்த வீட்டு உண்ட கீழ்ப்பாகத்தை ஃபுல்லாக பாபாவுண்ட கீழே பேஸ்மெண்ட், கீழே ஒரு என்ன சொல்ற கீதா பாடசாலையாக ஆக்கிட்டா, சென்டர் மாதிரி. இப்ப அங்க அதுல இருந்து அவ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிட்டா. நாங்க கண்ணுக்கு தெரியாம ஒவ்வொரு ஆக்கள் வரக்குள்ள அங்க வந்து கிளாஸ் நடந்துச்சு, வெளியில தெரியாம. மார்னிங் கிளாஸ் நடக்கும், யோகா செய்வோம். இப்ப அத யோசிச்சு பார்த்து அப்ப நடந்த விஷயத்தை இப்ப நடக்கிறதையும் பார்த்தா இவ்வளவு பிரபல்யமாகிட்டு இந்த ஞானம். பாபா வந்து சிஸ்டர் வஜீவா அப்ப சரீரம் விட்டுட்டா. அப்ப பாபா வந்து சிஸ்டர் வஜீகாவை முரளியில சொல்லியிருக்கிற, அவ வந்து பெரிய சேவை செய்தான்னு சொல்லியிருக்கிறார். மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு ஆத்மா. ஞானத்தை ஹிந்தி தெரியாமலே ஒரு கொஞ்ச நாளுக்குள்ள எல்லா முக்கியமான விஷயங்கள் சீக்கிரட்டையும் தெரிஞ்சு கொண்டு கர்மாவை பற்றின விஷயம் முழுமையாக தன்னை அர்ப்பணிச்சுட்டா. தூய்மையான ஆத்மா, உறுதலை பற்றி முன்னுங்கதைக்காத, எல்லா இடத்துலயும் அந்த அந்த விதைய போடணும். மிடில் ஈஸ்ட்ல அவ்வளவு ஆர்வமா இருந்தவ. அதுக்கு பிறகு 17 வருஷம் குவைச்சில இருந்தேன். இதெல்லாம் எனக்கு நிறைய பாடங்களை கற்று தந்துச்சு. முக்கியமான விஷயங்கள் சீக்கிரட்டையும் தெரிஞ்சு கொண்டு கர்மாவை பற்றின விஷயம் முழுமையாக தன்னை அர்ப்பணிச்சுட்டா. தூய்மையான ஆத்மா,
உழுதுரை பற்றி முன்னும் கதைக்காத எல்லா இடத்திலையும் அந்த அந்த விதைய போடணும் மிடில் ஈஸ்ட்ல அவ்வளவு ஆர்வமா இருந்தவ. அதுக்கு பிறகு 17 வருஷம் குவைச்சில இருந்தேன். இதெல்லாம் எனக்கு நிறைய பாடங்களை கற்று தந்துச்சு. ஒவ்வொரு வித்தியாசமான முறையில சேவைகள் செய்யணும்ன்றதை எனக்கு படிச்சு தந்துச்சுது. அங்க செய்தது இங்க செய்யறதுகள் எல்லாம் பார்த்து அழகான ஒரு பயணமாக அமைஞ்சிச்சு என்னுடைய பயணம். என்னுடைய மதர்லேண்ட் இங்கதானே இருந்தவ திருப்பி வந்திருக்குன்னு சொல்லிடுறேன்.